வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி, கொஞ்சம் வயதானவர். அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனும் படிச்சுட்டு சின்னதாக கம்பெனியில் வேலைக்கு போகிறாரு. பொண்ணும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் இருந்து அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து அந்த அம்மாக்கிட்ட அடுத்த மாதத்துலேருந்து வாடகை 1000 ரூபா ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஐயோ என்னம்மா இவ்வளோ இந்த வீட்டுக்கு போய் ஏற்கனவே வாடகை அதிகம், இன்னும் அதிகமாக ஏற்றுறீங்களே, எல்லாம் கஷ்டம் கொடுக்குறதுக்கு அப்படின்னாங்க. உடனே அந்த ஓனர் வாடகை விட்டாங்க இல்லையா வீடு, அந்த வீட்டு ஓனர் வந்து என்ன அப்படி உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா நீங்கள் சொந்தமாக வீடு கட்டி போங்க, எங்கேயா இருக்கிறீங்க, அதெல்லாம் முடியாமல் தானே அங்கே இருக்கிறீங்க, சொந்தமாக வீடு கட்ட முடியாமல் தானே இருக்கீங்க, வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு அவங்க ஏராளமாக பேசுவாங்க. சரி, இதை வச்சு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் அந்த அம்மாவும் வேலைக்கு போய் பணம் சேர்த்து வைப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் வீட்டுக்காரர் வந்து வேலை தனியாக இதில் வேலை செஞ்சு வாரம் சம்பளம் வாங்கியாந்து அவங்க மனைவிக்கிட்ட கொடுப்பாரு. அதெல்லாம் எடுத்து சேர்த்து வைப்பாங்க. அந்த சேர்த்து வச்ச பணத்தை பார்ப்பாங்க. பார்த்தா வீட்டில் இல்லாமல் இருக்கும். அந்த பொண்ணை கேட்பாங்க, அம்மா அந்த பையன் இங்கே வச்சுருந்தேனே அதை பார்த்தியான்னு. இல்லைம்மா நான் பார்க்கல, வேறு என்ன வச்சுருந்தேன்னு அந்த பொண்ணு கேட்பாங்க. இல்லை நான் அப்பா சம்பாரித்த பணத்தையும் நான் சம்பாரித்த பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன், ஒரு 4 லட்சம் வச்சுருந்தேன் வீடு கட்டுறதுக்காக. சொந்தமாக அந்த வீட்டு ஓனர் தான் ரொம்ப நம்மளை ஏளனமாக பேசிட்டாங்களே, அதனால் சேர்த்து ஒரு 4 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். இன்னும் மீதியும் சீக்கிரமாக சேர்த்து ஒரு வீடு கட்டலாம், இடத்த வாங்கி வீடு கட்டலாம்னு நினச்சிட்ருக்கேன். வச்சேன், அதுதான் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சரி இது யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம வீட்டில் ஒருத்தன் இருக்கான்ல அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே அந்த நேரத்தில் என்னம்மா அண்ணெல்லாம் எடுத்துருக்க மாட்டாருன்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இல்லை அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு இது பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பைக் சத்தம் கேட்கும். பைக் சத்தம் வந்து வருவான் பையன். அந்த பையனை கேட்பாங்க, 2வது தம்பி இங்கே பணம் வச்சுருந்தேனே எடுத்தியான்னு. அவன் வந்து ஆமாம்மா நான் தான் எடுத்தேன் அப்படின்வான். அவன் தான் எடுத்தேன் சொன்ன உடனே, ஏன்டா எடுத்தேன், நான் இதுக்கு தான் கஷ்டப்பட்டு அந்த வீடு கட்டலான்னு சேர்த்து வச்சேனே, நீ மட்டும் அந்த பணத்தை எடுத்து போயிட்டியே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்லைம்மா நான் அந்த பணத்தை எதுவும் தப்பாக பண்ணல, நீங்கள் வச்சுருந்த 4 லட்சம் நான் ஒரு 3 லட்சம் சேர்த்து வச்சுருந்தேன், ரெண்டையும் சேர்த்து 7 லட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அவர் வந்து அந்த பணத்தை உடனே டபுள் ஆகி கொடுப்பாரு, ஒரு 4-5 மாதத்தில் டபுள் ஆகி கொடுப்பாரு. அதனால் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் கொடுத்து ஒரு 4-5 மாதத்தில் நமக்கு 14 லட்சம் 7 லட்சம் 14 லட்சமாக வரும். அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு இடத்த வாங்கலாம், அப்புறம் கொஞ்சம் சேர்த்து வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ உடனே அந்த அம்மா ஐயோ எப்படிடா அது மாதிரிலாம் போய் கொடுத்தா, யார்டா நம்பி கொடுத்தா அப்படின்னு சத்தம் போடுவாங்க. இல்லைம்மா அவர் நல்ல அண்ணன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். சரி அவருக்கு ஃபோனை பண்ணுற பாருன்னு சொல்லுவான். அவன் ஃபோனு பண்ணால் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அதிகமான வட்டி கிடைக்கும், பணம் ரெட்டிப்பாகும் அப்படின்ட்டு ஏமாந்து போய் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. நம்ம சேர்த்த பணத்தை பேங்க்கில் போடலாம், வேறு மூலதனமாக நகையாக வாங்கி வைக்கலாம். அது மாதிரி வாங்கி வச்சு பவுனம் தங்கமாக வாங்கி வச்சு நமக்கு வேணும் போய் விற்றுட்டு நிலத்தை வாங்கலாம். அப்படி தான் பண்ணலாமே தவிர இன்னொருத்தவங்க அது வட்டி தராங்க, அதிகமாக பணம் ரெட்டிப்பாக்கி தராங்க அப்படின்னு கொடுத்தா நம்ம சுத்தமாக போயிடும்ன்றது தான் இந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.